ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான் இப்போ பேச போகிறோம். இது ஃபுல்லாமே க்ளீனிங் வீடியோவாக தான் இருக்க போகுது. நார்மலாக ஒரு வீட்டில் என்னென்ன க்ளீனிங்லாம் இருந்தால் வீடு எப்போயுமே பார்க்குறதுக்கு சுத்தமாக இருக்க மாதிரியே ஃபீலாக இருக்கும். அந்த மாதிரியான வீடியோ தான் இது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா லேடிஸுமே ஃபீல் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடை க்ளீனாக வச்சுருக்கும் போதெல்லாம் என் வீட்டுக்கு விருந்தாளி வரவே மாட்டாங்க. என்றைக்கு நான் லேசியாக ஃபீல் பண்ணுறேனோ, இருக்கட்டும் வேலையை ஓரமாக வைப்போம், அடுத்து பார்த்துக்குருவோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படின்னு போடுறப்ப தான் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றது மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி குரூப்பில் நான் ஒரு பொண்ணு தாங்க. நான் எப்போ லேசியாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போ வேலையெல்லாம் பார்க்காம வச்சுருப்பேன். அந்த டைம் பார்த்து என் சிஸ்டர் இன் லாவோ இல்லை பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவதோ எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதனால் இப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் என் வீட்டில் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்க்கும்போது எப்பயுமே நம்ம வீடு பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். லிவிங் ஏரியாவிலேருந்து இப்போ நான் அந்த டிப்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். லிவிங் ஏரியாவில் இந்த ஹாலில் எல்லார் வீட்லேயும் சேரு இல்லாட்டி இந்த மாதிரி சோஃபா ஏரியா கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? இந்த சோஃபா ஏரியாவை அதிகமான மேலே இந்த நோட்டு, நம்மளோட ஷாலு, பிள்ளைங்க கழட்டி போட்ட ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நீட்டாக அந்த சோஃபா கவர் விரிச்சதோடு வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஹாலில் பொருட்கள் கம்மியாக இருக்கும்போது. ரெண்டாவது விஷயம், நம்ம பெட்ரூமில் இப்போ நம்ம படுத்து எந்திரிச்ச உடனே நம்ம கவர் கொஞ்சம் அங்கிட்டு ஒரு சில பேர் 2 days ஒன்ஸ் மாற்றுவாங்க, ஒரு சில பேர் டெய்லி மாற்றுறவங்க இருப்பாங்க. நான் 2 days ஒன்ஸ் தான் இப்போ மாற்றுறேன். ஏன்னா இப்போ சின்ன பையன் அதிகமாக குட்டி பிள்ளையாக இருக்கும் போது ரொம்ப சுச்சு போயிட்டு இருந்தான். அப்போ டெய்லி நான் மாற்றிட்டு தான் இருப்பேன். இப்போ அவர் நைட்டெல்லாம் சொல்லிடுவார் இந்த மாதிரி சுச்சு வருது அப்படின்ட்டு. அதனால் இப்போ எனக்கு 2 days ஒன்ஸ் தான் நான் சோஃபா கவரெல்லாம் சேஞ்ச் பண்ணுவேன். அந்த மாதிரி இது நம்ம தூங்கி எந்திரிச்சிருக்கும் போது நம்ம பெட் ஏரியா ஒரு மாதிரி கசங்கி இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதை நம்ம ஒரு நீட் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு அது இந்த மாதிரி ஒரு தூங்கி எந்திரிச்ச உடனே பிள்ளைகள்லாம் கிளம்புன உடனே இந்த மாதிரி பெட்ரூம் ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சோம்னாலே பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ் லுக்கு இருக்கும். வீடுமே நீங்கள் கீழவே கூட்டலேட்டினா கூட வீடு ரொம்பவே க்ளீனாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிச்சன் ஏரியா பார்த்தோன்னா, இப்போ காலையில் சட்னி டிஃபனுக்கு ரெடி பண்ணியிருப்போம். அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன காய் நறுக்குனது வச்சது காலையில் எந்திரிச்ச உடனும் சரி நைட்டும் சரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம படுப்போம். இருந்தாலும் காலை வேளைகளில் நம்ம சின்ன சின்னது சாப்பிட்டது வச்சது டிஃபன் பேக் பண்ணும்போது கீழே விழுந்தது இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதை கையோடு தொடச்சி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தூசி இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதை ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன கிளாத் வச்சுட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேலே இருக்க ஏரியா உடனே க்ளீனாக இருக்கும். நம்ம அதை லேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எறும்பு மொக்க ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி அது ஒரு எண்ணெய் கரையே இருந்துச்சுன்னா கூட அது ரொம்ப டர்ட் ஃபார்ம் ஆன மணிக்கு ஆயிரும். அது உடனே செஞ்சுட்டோன்னா கவுண்டர் ஏரியா பார்க்குறதுக்கு எப்பயுமே க்ளீனாக இருக்கும். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செல்ஃப் ஏரியாவில் காலையில் அவசர அவசரமாக நம்ம பாத்திரம் கழுவி இருந்தாலோ இல்லை பிள்ளைகளை பேக் பண்ணுறப்பையோ, இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓம வாட்டரு, டானிக் பாட்டிலு இந்த மாதிரி டிஃபன் எக்ஸஸை மேலே டக்குன்னு அது பக்கத்தில் தான் நான் எடுத்து வச்சுருப்பேன். இது யூஷுவல் தான், எல்லார் வீட்லேயும் இந்த தப்பு நடக்கும் தான். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க. அதுதான் இன்னுமே பார்க்குறதுக்கு க்ளீனாக இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்கும். இதை நம்ம குழந்தைங்களெல்லாம் கிளப்பின உடனே நம்ம கவுண்டர் ஏரியாவை க்ளீன் பண்ணும்போது இதையும் சேர்த்து அந்தந்த பொருளை எந்த இடத்துல வைக்கணுமோ அதை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி இது ஒரு ரொம்ப ஒரு கொஞ்சம் நேரம் வேலை தான், 5 minutes கூட ஆகாது இதை கவனிக்கிறதுக்கு. நம்மளுடைய கவனச்சிதறல்னால இந்த மாதிரி நம்ம ஒரு சில நேரம் வேலைகளை மொத்தமாக போடுறப்ப தான் நம்மளுக்கு வீடே குப்பையாயிட்ட மாதிரி ஃபீலாக இருக்கும். இதை கொஞ்சம் கவனமாக கவனித்து சரி இதை இப்படி மெஸ்ஸியாக இருக்குதா, உடனே இந்த ஏரியா நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லேசாக அதே கிளாத் வச்சுட்டு அந்த சிந்தின இடத்த எங்கெங்கே அந்த பொருள் வைக்கணுமோ அதை ஓரமாக சைட் பை சைட் வச்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும். இது யூஷுவலான விஷயம் தான். இப்போ நம்ம யாருமே எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிற பழக்கம் இருக்காது. நம்ம அவசர அவசரமாக காலையில் குழந்தைகளை கிளப்பும் போது இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கும். தவறுகள் இல்லை, இதெல்லாம் ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோன்னா அந்த இடம் மெஸ்ஸியாக கண்டிப்பாக இருக்காது. அதை
ஒரு டிலே பண்ணும்போது தான் அந்த இடம் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வேலையே பார்க்கல அப்படின்றது மாதிரி அது நாள் போக போக அந்த இடம் இன்னுமே குப்பையாக ஆரம்பிச்சுட்டு நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸு இல்லை வீக்லி ஒன்ஸு க்ளீன் பண்ணுற மாதிரி வேலைகள் வந்து நம்மளுக்கு வேலை சுமை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வேலையை வந்துட்டு டிலே பண்ணாமல் உடனே நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்பயுமே வந்துட்டு உங்கள் வீடு கிச்சன் ஏரியா க்ளீனாக இருக்கிறது மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன விஷயம்தான்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம சோம்பேறித்தனப்படும் போது அந்த வேலையை வந்து நம்ம விட்டுடுறோம் பார்க்குறதுக்கு. அது நாளடைவில் நம்மளுக்கு ஐயோ வீடு க்ளீன் பண்ணணும், கிச்சன் க்ளீன் பண்ணணும், மெனக்கெடுத்து ஒரு நாள் எடுத்து இந்த வேலையை செய்கிறது மாதிரிக்கே இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நியூ இயர் பொங்கலுக்கு தான் வீடை க்ளீன் பண்ணணும்னு இல்லாமல் எப்பயுமே நம்ம வீடு பார்க்குறதுக்கு க்ளீனாகவே இருக்கும். 5th விஷயம், இப்போ காலையில் வந்துட்டு எல்லாருமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த ஏரியா வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இது யூஷுவல். இதை வந்துட்டு யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாது. சின்ன சின்ன தவறுகள் வந்துட்டு நம்ம குழந்தைங்களும் செய்வாங்க, நம்மளும் செய்ய தான் செய்வோம். இப்போ காலையில் வந்துட்டு சேவிங் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, குழந்தைகள் வந்துட்டு காலையில் தூக்க கலக்கத்தில் பல்லு விளக்கும் போது சில நேரம் அந்த துப்புறதை வந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் வந்துட்டு பண்ண தான் செய்வாங்க. இதை வந்துட்டு நம்ம அவங்க கிளம்புன உடனே வந்துட்டு நம்ம க்ளீனிங் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, நார்மலாக பாத்திரம் வளர்க்குற ஒர்க் வந்துட்டு செய்வோம் இல்லைங்களா, காலையில் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த தட்டுக்கிட்டு எல்லாம் கழுவுவோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இதை வந்து கையோடு செய்யும் போது அந்த கரைகள் எல்லாமே உடனே போயிடும். அதை நம்ம கொஞ்சம் டிலே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அதை கழுவுறதுக்கான வேலைகள் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வேலைகள் ஆகுங்க. உடனே வந்துட்டு அதை நம்ம செய்யும் போது அந்த கரைகள்லாம் லேசாக தான் இருக்கும். லேசாக ஒரு கம்பி நார் வச்சு அதை க்ளீன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடமே பளபளன்னு இருக்கும். பார்க்குறதுக்குமே ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீடு நீங்கள் எவ்வளோ தான் தொடச்சி க்ளீனாக வச்சுருந்தாலும் அந்த ஒரு இடம் உங்களுக்கு ஒரு கரை படிஞ்சது மாதிரி தான் இருக்கும். 5th விஷயம், ஃப்ரிட்ஜ் ஏரியா தான். எல்லாருமே மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து க்ளீனாக தான் வச்சுருப்போம். ஆனால் அந்த ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் இருக்க ஏரியாவை வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு க்ளீன் பண்ண மாட்டோம். இதை டக்குன்னு பார்க்குறப்போ யாருமே வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து திறந்து பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா. இப்போ ஒரு ஹால்லே வந்துட்டு ஒரு கெஸ்ட்டு பேசுகிறாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க ஒரு கரை தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அப்போ அது பார்க்கும்போது எப்படி தெரியும், சரி உள்ளேயும் அழுக்காக தானே இருக்க போது, வெளியிலே இந்த லட்சணத்தில் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு வெளியில் வந்து லேசாக ஒரு துண்டு வச்சுட்டு நம்ம கையில் வந்து அடிக்கடி திறக்கிற ஏரியா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு சுத்தமாக இருக்கும். 6th விஷயம், இந்த மாதிரி சிங்கில் வந்துட்டு நம்ம பாத்திரம் ஆஸ் யூஷுவல் வந்து கழுவுறது தான். சில பேர் வந்துட்டு அப்பப்போ கழுவிடுவாங்க. நானும் வந்துட்டு வேலைகளெல்லாம் முடித்ததும் அப்பப்போ கழுவிடுவேன். நம்ம கழுவிட்டு அந்த சிங்கில் சுற்றி இருக்க ஏரியாவையும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். சில பேர் வந்து உள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க, பாத்திரம் எதுவுமே. ஒரு சில பேர் ரொம்ப உடனே வேலை முடிஞ்ச உடனே அந்த சிங்க் ஏரியாவை வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க பாத்திரங்கள். பட் அதை சுற்றி இருக்க ஏரியாவை வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதை கண்டிப்பாக இந்த தவறை வந்து செய்யக்கூடாது. இதுவுமே பார்க்குறதுக்கு நம்ம சுத்தம் இல்லாத மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். இந்த ஏரியாவை வந்துட்டு பாத்திரம் கழுவுறது மாதிரியே அந்த டேப்பு எல்லாமே வந்துட்டு சோப் போட்டு நல்லா ப்ரஷ் போட்டு அதை எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த இடத்துல கரை படிஞ்சது மாதிரிக்கே தெரியாது, பார்க்குறதுக்கும் சுத்தமாக இருக்க மாதிரி தெரியும். நான் சொல்கிற இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வீடு நீங்கள் துடைக்கலை, க்ளீன் பண்ணலை, தர அசுத்தமாக இருந்தால் கூட டக்குன்னு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். நம்மளுமே வந்து நம்ம வீடு சுத்தமாக இல்லையேன்னு ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டோம். வரவங்க யாரும் இந்த வீடு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எல்லா லேடிஸுக்கும் யூஸ் ஆகிற விஷயம்தான். நீங்களும் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீடை எப்பயுமே உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ரொம்ப சுத்தமாக க்ளீனாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள்.